வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். கடந்த வாரம் ஹெஸ்போல்லா இயக்கத்தினரின் பேஜர் மற்றும் பிற மின்னியல் சாதன வெடிப்புகள் பற்றி இதுவரை வெளியே சொல்லப்படாத ஒரு விஷயம் இப்போது பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது. வெளியே சொல்லப்படாத அந்த விஷயம் என்னவென்றால், அந்த தாக்குதலுக்கான காலம் நேரம் முன்கூட்டியே திட்டமிடப்படவில்லை, திடீரென்று முடிவு செய்யப்பட்டது. அத்துடன் தாக்குதலுக்குள்ளான தேவையோ காரணமோ கிடையாது. அதாவது ஹெஸ்புல்லா நடத்திய எதற்கோ பதிலடி கொடுக்கவோ அல்லது அழுத்தம் கொடுக்கவோ பேஜர் தாக்குதல் நடத்தப்படவில்லை. ஹெஸ்புல்லாவுக்கு சொந்தமான பேஜர்கள் மற்றும் பிற மின்னியல் சாதனங்களுக்குள் வெடிபொருள் வைக்கப்பட்டிருந்த ரகசியம் அம்பலமாகக்கூடிய சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டுவிட அதைவிட தாக்குதலை நடத்திவிடலாம் என்று துரித முடிவு எடுக்கப்பட்டு தாக்குதல் நடத்தப்பட்டது என்று தெரிந்தவர்கள் கூறுகிறார்கள். அந்த தாக்குதல் சுமார் 3000 தொடக்கம் 4000 ஹெஸ்புல்லா செயற்பாட்டாளர்களை காயப்படுத்தியது, சில டசன் பேர்களை கொண்டது. கடந்த வாரம் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் லெபனான் முழுவதும் நடந்த பேஜர்கள் மற்றும் பிற மின்னியல் சாதன வெடிப்புகளுக்கு பின்னர் தாக்குதலுக்கு என்ன காரணம் என்று சில செய்திகள் பரப்பப்பட்டன. பல வெளிநாட்டு ஊடகங்கள் இஸ்ரேலுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது என்று கூறி தமது ஊகங்களை வெளியிட்டன. தற்போது தெரிய வந்துள்ள தகவலின்படி கடந்த செவ்வாய்க்கிழமை நடந்த தாக்குதலை நடத்துவது என்று செவ்வாய்க்கிழமை காலைதான் முடிவெடுக்கப்பட்டது. இஸ்ரேலிய உளவுத்துறை கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவிடம் விரைந்து சென்று ஒரு விஷயத்தை கூறியது. அந்த விஷயம் லெபனானுக்குள் ஹெஸ்புல்லாவின் பயன்பாட்டில் உள்ள சாதனங்கள் சிலவற்றில் வெடிப்பு தாக்குதல் திறன் ஒரு பயன்பாட்டில் இருப்பதாக அவரிடம் கூறப்பட்டது. அதை உடனடியாக நாம் பயன்படுத்தாவிட்டால் அந்த தாக்குதல் திறனை நாம் இழக்கப் போகிறோம். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், ஒரு ஹெஸ்புல்லா செயற்பாட்டாளருக்கு தாம் பயன்படுத்தும் மின்னியல் சாதனத்திற்குள் ஏதோ ஒரு வகை வெடிப்பொருள் இருப்பதாக சந்தேகம் ஏற்பட்டு அது தொடர்பாக மேலே ஆராயுமாறு கேட்டுக்கொண்ட தகவல் இஸ்ரேலிய உளவுத்துறைக்கு கிடைத்துவிட்டது. வெடிப்பொருள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் அதை நாடு முழுவதும் உள்ள ஹெஸ்புல்லா செயற்பாட்டாளர்களுக்கு அறிவித்து சாதனங்கள் வெடிக்கப்படுவதற்கு முன்பு அவை அகற்றப்பட்டு விடலாம். அந்த விதத்தில் அந்த சாதனங்கள் வெடிப்பதானால் இப்போது வெடிக்க வேண்டும் அல்லது எப்போதும் வெடிக்காது என்று உளவுத்துறை பிரதமருக்கு கூறியது. எமது கையில் அதிக நேரம் கிடையாது, அதற்குள் முடிவை எடுங்கள் என்று பிரதமருக்கு முடிவு எடுக்க மிக குறுகிய அவகாசமே கொடுக்கப்பட்டது. பிரதமர் நேதன்யாகு முடிவு எடுத்து போட்ட உத்தரவு தாக்குதலை நடத்துங்கள் என்பதுதான். அப்படித்தான் கடந்த செவ்வாய்க்கிழமை லெபனானுக்குள் ஆயிரக்கணக்கான ஹெஸ்புல்லா பேஜர்கள் வெடித்தன. ஓரிரு நாட்கள் தாமதித்திருந்தால் அவை வெடிக்காது போயிருக்கலாம். 11 மாதங்களாக ஹெஸ்புல்லா இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் ராக்கெட்களை தினமும் ஏவுகிறது. அதற்கு இஸ்ரேலும் பதிலடி கொடுக்கிறது. இஸ்ரேலின் வரம்புக்குட்பட்ட பதிலடிகளுக்கு அப்பால் லெபனானுக்குள் மாற்றத்தை கட்டாயப்படுத்த எந்த பெரிய நடவடிக்கைகளையும் இஸ்ரேல் எடுக்காமல் 11 மாதங்கள் கடந்தன. சில தினங்களில் ஹெஸ்புல்லா நூற்றுக்கணக்கான ராக்கெட்களையும் ஏவியது. அதற்கு பதிலடியாக இஸ்ரேலும் ஏவுகணைகளை ஏவியதை தவிர பேஜர்களை வெடிக்க வைக்கவில்லை. அப்படி இருக்கும்போது கடந்த வார ஆரம்ப நாட்களில் ஹெஸ்புல்லா குறிப்பிடத்தக்க பெரிய தாக்குதல் எதையும் நடத்தாமல் வழமையான தாக்குதலை நடத்த திடீரென்று கடந்த செவ்வாய்க்கிழமை லெபனானுக்குள் ஆயிரக்கணக்கான பேஜர்கள் வெடித்தன. ஏன் திடீரென இந்த தாக்குதல் என்று இஸ்ரேலிய மற்றும் லெபனான் பொதுமக்கள் பலர் ஆச்சரியம் அடைந்தனர். அந்த தாக்குதலுக்கு காரணம் என்ன என்பதை இந்த விஷயம் இப்போது புரிய வைக்கிறது. ஆனால் தாக்குதலுக்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் தாக்குதலின் நேரத்தை கவனமாக தேர்ந்தெடுத்தனர். கடந்த செவ்வாய்க்கிழமை காலை பிரதமர் நேதன்யாகு மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் ஜோவ் காலண்ட் இருவரும் தற்போதைய போரின் முதன்மையான பணிகளில் ஒன்றாக இஸ்ரேலின் வடக்கு குடியிருப்பாளர்களை அவர்களது வீடுகளுக்கு திரும்ப அனுமதிப்பதற்கான உந்துதலை உயர்த்துவது பற்றி பகிரங்க அறிக்கைகளை வெளியிட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த அறிவிப்புகளை தொடர்ந்து லெபனானுக்குள் பேஜர்கள் வெடிக்க வைக்கப்பட்டன. ரஃபாவில் ஹமாஸின் 24 பட்டாலியன்களின் கடைசி பட்டாலியன் படைப்பிரிவு தோற்கடிக்கப்பட்டதாக ஆகஸ்ட் இறுதியில் காலண்ட் அறிவித்தான். அக்டோபர் 7ஆம் தேதி முதல் காசா மீது கவனம் செலுத்திய பின்னர் செப்டம்பர் முதல் 2 வாரங்கள் இஸ்ரேல் தனது தரை மற்றும் விமானப்படைகளை காசாவிலிருந்து வடக்கே லெபனான் எல்லையை நோக்கி பெரிதும் நகர்த்தியது. அதாவது போருக்கான ஆயத்தங்களை IDF செய்ய தொடங்கியது. அப்படி ஒரு போர் தொடங்கியவுடன் ஹெஸ்புல்லாவின் தொலை தொடர்பு சாதனங்களை வெடிக்க வைத்திருந்தால் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அனுகூலம் ஏற்படும். அதுவரை காத்திருக்காமல் ஏன் அவசரப்பட்டு பேஜர்களை முன்கூட்டியே வெடிக்க வைத்தார்கள் என்ற கேள்விக்கும் இதன் மூலம் பதில் கிடைத்திருக்கிறது. அதே நேரத்தில் லெபனானுக்குள் வெடித்த சாதனங்கள் ஹெஸ்புல்லாவை அதன் பின் குதிக்கால்களில் தள்ளிவிட்டதை சாமர்த்தியமாக கடந்த வெள்ளிக்கிழமை இஸ்ரேலிய உளவுத்துறை சாமர்த்தியமாக பயன்படுத்தி கொண்டது. பேஜர் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் திட்டங்களை உருவாக்க ஹெஸ்புல்லாவின் வத்வான் சிறப்பு படைத்தளபதி இப்ராஹிம் அகில் மற்றும் அவரது உயர்மட்ட துணை தளபதிகள் 16 பேர் ஆலோசிக்க வேண்டியிருந்தது. தொடர்பு கொள்ள பேஜர்கள் மற்றும் செல்போன்கள் இல்லாத காரணத்தால் கடந்த வெள்ளிக்கிழமை அவர்கள் நேரில் சந்திக்க வேண்டியிருந்தது.
வெள்ளிக்கிழமை அவர்கள் சந்தித்த போது IDF அகில் மற்றும் 16 முக்கியமான தளபதிகளை கொண்டது. அந்த விதத்தில் பேஜர்கள் முன்கூட்டியே வெடிக்க வைக்கப்பட்டதையும் தமக்கு சாதகமாக மற்றொரு விதத்தில் பயன்படுத்திக் கொண்டது இஸ்ரேலிய உளவுத்துறை. வெள்ளிக்கிழமை ஹெஸ்புல்லாவின் ரத்வான் சிறப்பு படை தளபதிகளின் மீதான பெய்ரூட் தாக்குதலின் பின் வெள்ளி இரவு முதல் ஞாயிறு வரை IDF 4 பெரிய அளவிலான தாக்குதல்களை லெபனானுக்குள் நடத்தியது. ஹெஸ்புல்லாவின் 500க்கும் மேற்பட்ட ராக்கெட் லான்ச்சர்களையும் பல ஆயிரம் ராக்கெட்களையும் அளித்தது. அது தளபதிகள் மீதான தாக்குதலுக்கு ஹெஸ்புல்லாவின் பதிலடியின் வேகத்தை மட்டுப்படுத்தியது. ஹெஸ்புல்லாவால் 500 ராக்கெட்களை மட்டுமே நேற்று ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேலை நோக்கி ஏவ முடிந்தது. பேஜர் மற்றும் எலக்ட்ரானிக் சாதன வெடிப்பு தாக்குதல்களை திட்டமிடுவதில் பல நிலைகள் இருந்தன. அவற்றில் ஒரு பகுதி சில ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தவை, மற்றவை சில மாதங்களுக்கு முன்பு நடந்தவை. 2 விவரிப்புகளும் வெவ்வேறு வெளிநாட்டு ஊடகங்களால் விவரிக்கப்பட்டுள்ளன. விவரிப்புகளுக்கு இடையிலான முரண்பாடு நன்கு அறியப்பட்ட உளவுத்துறைகளின் சங்கடமாக தோன்றுகிறது. உதாரணமாக டார்கெட் டெஹ்ரான் என்ற 368 பக்கங்களை கொண்ட புத்தகத்தை நீங்கள் படித்திருந்தால் ஈரானின் ரகசிய அணுசக்தி காப்பகங்களை தலைநகர் டெஹ்ரானில் 2016 கைப்பற்றும் திட்டத்தை மொசாட் முதலில் எப்படி வகுத்தது என்ற தகவல் உள்ளது. இருப்பினும் 2017 செயல்பாடு மற்றும் பிற சூழ்நிலைகளை மாற்றியதன் அடிப்படையில் அந்த அசல் திட்டங்களை மாற்ற வேண்டியிருந்தது. வெடிக்கும் சாதனங்களின் செயல்பாட்டின் வெவ்வேறு நிலைகளில் வெவ்வேறு இடங்களில் திட்டங்களில் முக்கியமான சரிசெய்தல் தேவைப்பட்டது என்பதை இப்போது கிடைக்கும் விவரங்கள் காட்டுகின்றன. குண்டுவெடிப்புகள் எவ்வாறு நடத்தப்பட்டன என்பதில் இன்னமும் முரண்பாடு உள்ளது. ஹங்கேரிய நிறுவனத்தின் ஒரு பகுதியாக காட்டிக்கொண்டு ஷெல் நிறுவனத்தில் பணிபுரியும் அடையாளம் தெரியாத முகவர்கள் தாய்வான் நிறுவனத்தால் உரிமம் பெற்ற சாதனங்களை தயாரித்து விநியோகிப்பதற்காக சிறிய அளவிலான வெடிப்பொருட்கள் சாதனங்களில் பொருத்தப்பட்டதாக கிடைத்த தகவல்களை பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் வெளியிட்டிருந்தோம். இருப்பினும் இந்த சாதனங்களில் உள்ள லித்தியத்துடன் விளையாடுவதன் மூலம் வெடிப்புகள் பெரும்பாலும் செய்யக்கூடியதாக இருக்கும் என்று சில பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. அது பற்றி விவரிக்க போனால் இது தொழில்நுட்ப விவரிப்பு காணொலியாக மாறிவிடும். ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான பேஜர் தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட தந்திரோபாயங்கள் நீண்ட காலமாக இருப்பதாக சில பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன. அவர்கள் எந்த நேரத்திலும் ஒரு புதிய திறனை பகிரங்கமாக பயன்படுத்தினால் இது எப்போதுமே ஆபத்து என்று குறிப்பிடுகின்றன. ஆனால் தற்போது ஏற்பட்ட சூழ்நிலை போல விஷயம் ஹெஸ்புல்லாவுக்கு தெரிய வந்துவிடும் என்ற சூழ்நிலை ஏற்படும் போது திட்டத்தை மாற்றுவதை விட வேறு வழி கிடையாது என்ற நிலை ஏற்படும். ஒருவரின் எதிரிகளை விட எப்போதும் சில படிகள் முன்னால் இருப்பது முக்கியமானது. அதாவது அவர்களுக்கு எதிராக பயன்படுத்தும் தாக்குதலை அவர்கள் வருங்காலத்தில் மாற்றியமைக்க முயற்சிப்பார்கள் என்பதால் அவர்களை கடக்கக்கூடிய மற்றொரு சிறந்த தாக்குதலை முறையை தேட வேண்டி இருக்கும். அதற்காக இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட்டிடம் ஒரு பிளான் B இருக்கும். அதை ஹெஸ்புல்லா தெரிந்து கொள்ளாதவரை இஸ்ரேலிய உளவுத்துறை ஹெஸ்புல்லாவை விட ஒரு படி முன்னால் இருக்கும்.